பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை கனப்படுத்துவாராக. ஆண்டவருடைய சமத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது எலிஷா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிறது, நாகமான் குஷ்டரோகியாக வியாதியாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த தேவ மனுஷன் எலிஷாவை பார்க்கும்படி வருகிறார். அவருடைய குஷ்டரோகம் நீங்குவதற்காக பிரயாசப்பட்டு வருகிறார். ஆனால் எலிசா தீர்க்கதரிசியோ அந்த நாகமானுக்கு ஜெபிக்காமல் ஆள் அனுப்பி அவரை போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ண சொல்லு, அப்பொழுது அவனுடைய மாம்சம் மாறி அவன் சுத்தமாவான் என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே எலிஷாவுக்கு பயங்கரமான கோபம், நாகமானுக்கு பயங்கரமான கோபம். அதனால் என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு போனார். ஆனால் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுதோ அந்த நாகமானுடைய குஷ்டம் நீங்கி ஒரு பூரண சுகம் அடைந்தார், ஒரு பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொண்டார். ஆகையினால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. 2வது ஊழியக்காரன் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களை நடத்துகிற ஊழியக்காரன் உங்கள் ஆத்துமாக்களை உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடியால் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, அவங்க சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அடையாளத்தையும் கற்று செய்து முடிப்பார். நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், ஊழியக்கார மதிக்காத பிள்ளைங்க வாழ்க்கையில் முன்னேறது கிடையாது. ஒன்று, கர்த்தரை முதலாவது மதிங்க, 2வது அப்பா அம்மாவை மதிங்க, ஊழியக்கார மதிங்க. இது ரொம்ப அவசியம். உங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா உங்கள் லைஃப் டாப் லெவலில் போயிடும். ஆகையினால இந்த நாகமான் எலிஷாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணார். அவர் பிரச்சனை நீங்கி ஒரு பூரண விடுதலை பெற்றுக்கொண்டார். நான் இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஒரு நாள் தவறாமல் அதிகாலையில் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. உங்கள் பிரச்சனையை கர்த்தர் நீக்குவார். அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுடைய எல்லா ஆண்டவர் வேதனைகள் மாறட்டும். சந்தாலபா, இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா குஷ்டங்கள் விலகுவதா. ரக்கா நம்மானா தியாந்த ரமானா சியா, ஒரு அற்புதம் நடப்பதாக. பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும். ஆண்டவரே ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். கர்த்தர் கோடரை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.